India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். சாரி, இது என்னோட ஸ்கார்ஃப். தேங்க்யூ அங்கிள். பப்ளு, முதல்ல ரிசல்ட்டை செக் பண்ணுப்பா. 2 minutes அங்கிள். இப்பவே சோனியாவோட ஐடிஎஸ் ரிசல்ட்டை பார்க்கறேன். ஐடிஎஸ் இல்ல, IELTS. உனக்கு ஒழுங்கா ப்ரொனவுன்ஸ் பண்ண கூட தெரியல. சரி, போதும் போதும் போதும். ரொம்பலாம் சீன் போடாத என்ன. கொஞ்சம் இரு, ரிசல்ட்டை பார்க்கறேன். அப்படி அந்த ரிசல்ட்ல என்னதான் இருக்கு? நீ எதுக்காக இப்படி டென்ஷனா உட்கார்ந்துட்டு இருக்க? அம்மா, இந்த எக்ஸாம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை கனடால அட்மிஷன் வேணும்னா, இல்லனா நான் அங்க ஜாப் அப்ளை பண்ணனும்னா, இதுல பாஸ் பண்ணாதான் எனக்கு கிடைக்கும். இங்க பாருமா, நீ கடவுளை வேண்டிக்கோ. நீ கவலையே படாத, பாஸ் ஆயிடுவ. பப்ளு, நீ செக் பண்ணு. ஓகே, இருங்க அங்கிள். only 30 seconds. ஃபெயிலா? நான் ஃபெயில் ஆயிட்டேனா? சரி, பரவாயில்ல விடு. 6 மாசம் கழிச்சு மறுபடியும் எழுதிக்கோ. டோன்ட் வரி. இங்க பாருமா, இப்படியெல்லாம் அழக்கூடாது. இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. எந்த பிரச்சனையும் இல்ல, மறுபடியும் எக்ஸாம் எழுதிக்கலாம். நீ பாஸ் ஆயிடுவ. அப்பா, கனடாக்கு போகணும், அங்க படிக்கணும், இதெல்லாம் என்னோட சின்ன வயசு கனவு. என்னோட கனவு எப்போ நிறைவேறும்? நிறைவேறாம இருக்குமா என்ன? கடவுள் மேல நம்பிக்கையோட இரு. இந்தம்மா, பிரசாதம் எடுத்துக்கோ. இத விடுங்க. ஏய், அட விடுங்க, பால் கொதிச்சிட்டு இருக்கு. நான் கூட தான் இங்க கொதிச்சிட்டு இருக்கேன். அட விடுங்க. பால் கொதிச்சிருச்சு. 1/2 மணி நேரத்துல பாயசம் ரெடி ஆயிடும். பரவாயில்லையே, அப்ப உன்னோட சாருக்கு பாயசம் செய்யவும் தெரியுமா? ஆமாக்கா, வெளிநாட்டுல இருக்கிற சார்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க. அது மட்டும் இல்ல, பொம்பளைங்களுக்கு அவ்வளவு கஷ்டமே கொடுக்க மாட்டாங்க. அத இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? சீப். சீஃப் இல்ல, அத செஃப்னு சொல்லுவாங்க. அட ஆமாமா, அதெல்லாம் எனக்கு தெரியும். இந்தாங்க, சாப்பிட்டு பாருங்க. அம்மா, பாயசம் பார்க்கவே டேஸ்டா இருக்குல்ல? பாயசம் ரொம்ப டேஸ்டா இருக்கு. என்ன மம்தா இதெல்லாம்? என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? அது வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்கு புதுசா வாடகைக்கு வந்திருக்காங்க. அவரு என்ஆர் ஐயா. அப்படியா? நம்ம மஞ்சரி அங்கேயும் வேலை பார்த்துட்டு இருக்கா. அவர் தான் பாயசம் செஞ்சு கொடுத்து விட்டுருக்காரு. இந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி யாருமே செய்யறதே இல்லையாமா? அப்புறம் நீ ஒண்ணு பண்ணு, இந்த பாத்திரத்தை காலியா கொடுத்து அனுப்பாத. இதுல ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்து அனுப்பு. சரிங்க.
எஸ். ஹலோ அங்கிள். யா. நான் உங்க நெய்பர் பக்கத்துல தான் இருக்கேன். ஆக்சுவலி எங்க வீட்ல வேலை பண்றாங்கல்ல மஞ்சூரி. யா. அவங்க உங்க வீட்ல கூட வேலை பண்றாங்கல்ல. யா. அதை விட நீங்க அவங்க கிட்ட பாயசம் கொடுத்து விட்டீங்கல்ல. ரைட். அதனால அம்மா இதை உங்க கிட்ட கொடுக்க ஓ, சொன்னாங்க. so nice of you. Thank you. நான் போய் இதை வச்சுட்டு வரேன். காஃபி. இதெல்லாம் எதுக்கு அங்கிள்? நான் உங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். பரவாயில்ல, இது என்னோட காஃபி டைம் தான். அதோட காஃபி எப்பவுமே நல்ல கம்பெனியோட குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். உட்காரு. யா. Have it. ஷூர். சோ நீங்க எந்த ஊரை சேர்ந்தவரா? இல்லை, ஆக்சுவலாக நான் டெல்லியை சேர்ந்தவன். அப்புறம் ஆக்சுவலி கனடாவில் செட்டில் ஆகி பல வருஷம் ஆச்சு. சில பாரம்பரியான ப்ராப்பர்ட்டிஸ் இஷ்யூஸ் இருக்கு, அதை செட்டில் பண்ண தான் வந்தேன். அப்போ உங்க ஃபேமிலி, உங்களுக்கு பசங்க கூட இருக்காங்களா? ஆமாலோ, நான் தனியாக தான் இருக்கேன். கல்யாணம் முடிஞ்சதும் ஒரு வருஷத்துக்குள்ளேயே என்னோட ஒய்ஃப் கேன்சர் வந்து இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் நான் தனியாக தான் இருக்கேன். யாரையும் எனக்கு பிடிக்கல. ஓ, ஐ அம் சோ சாரி. இட்ஸ் ஆல் ரைட். ஹேவ் இட். ஐ எம் சோ சாரி. ஐ எம் சோ சாரி. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. வாஷ்ரூம் எங்க இருக்கு? அதோ அந்த பக்கம். டேக் ஆன் த ரைட். ஐ எம் ரியலி வெரி வெரி சாரி. இட்ஸ் ஓகே. ஷவரை ஆஃப் பண்ண முடியல. இப்போ நான் எப்படி வீட்டுக்கு போறது? அம்மா கிட்ட என்ன சொல்றது? Don't be worried. I'll figure out something. நீ இதை போட்டுக்க. உன்னோட ட்ரெஸ்ஸை கைட்டு என்கிட்ட கொடு. நான் இதை அயன் பண்ணி தரேன். டோன்ட் வரி, யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். ஓகே. அது சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து அங்கிள், நானு நீரஜ். கால் மீ நீரஜ். ஓகே, நீரஜ். இப்போ சொல்லு. நான் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன். IELTS எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நான் எக்ஸாம் எழுதினேன், ஆனா ஃபெயில் ஆயிட்டேன். ஏன்? சரியா ப்ரிப்பேர் பண்ணலையா? அதெல்லாம் நல்லா தான் பண்ணேன், ஆனா இங்கிலீஷ்னால நான் ஃபெயில் ஆயிட்டேன். அப்போ ஏதாவது ஒரு கனடியன் சிட்டிசனை கல்யாணம் பண்ணிக்கோ. நேஷனாலிட்டி ஈஸியாக கிடைச்சிரும். ஐம் சாரி, ஐம் ஜஸ்ட் ஜோக்கிங். யாராவது ஒரு நல்ல கோச் கிட்ட இங்கிலீஷ் கோச் எடுத்துக்கலாம்ல? யூ வில் சார்ட் இட். அப்போ நீங்களே எனக்கு இங்கிலீஷ் கோச்சிங் எடுங்கல. ஏன்னா உங்களோட இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்கு. உன்னோட ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு. கோ அண்ட் சேஞ்ச். தேங்க்யூ. Lady is married a dog. Young lady, it's not married with the doctor. It's married to a doctor. Oops. Sorry. It's all right. In fact, you are doing good. Just உன்னோட vocab strong பண்ணிக்க. Climate இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல? Yeah, it is.
நீயும் ஃபிட்னஸா இருப்பீங்களா? யா. இன்ஃபேக்ட் இந்தியாவில் ஃபிட்னஸ் கல்ச்சரே இல்லை. பேக் ஹோம் இன் கனடா நாங்கள் எல்லாருமே பாடியில் கான்ஷியஸாக இருப்போம். அது மட்டும் இல்லை, ஐ மஸ்ட் இட், இந்தியாவில் நீ தான் என்னோட முதல் ஃப்ரெண்ட். 1 second. There is surprise for you. My small gift. Thank you. Not now. இதை போய் தனியாக ஓப்பன் பண்ணி பாரு. ஆக்சுவலா நானும் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அது என்ன? என்னுடைய மாம் இன்னைக்கு ராத்திரி உங்களை டின்னருக்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் நீங்க வந்தே ஆகணும், அவாய்ட்லாம் பண்ணக்கூடாது. நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? அக்கா, நான் இப்ப போகணும்க்கா. அட இருமா, உங்க சார் தான் விருந்துக்கு வராரு, கொஞ்சம் நீ ஹெல்ப் பண்ணுமா. எவ்வளவு வேலை இருக்கு, வேலையை முடிச்சிட்டு நீ போமா. அக்கா, நான் தான் முன்னாடியே சொன்னல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இங்க பாருங்க, நான் தான் எல்லாத்தையும் சமைச்சிட்டேனே, போக விடுங்கக்கா. சரி, நீ கிளம்பு. அட நீ வந்துட்டியா? சீக்கிரமா போய் தயிர் வாங்கிட்டு வா. தயிர் வடை பண்ணிருக்கேன், தயிர் கம்மியா இருக்கு. சரி மம்மி, 10 minutesல வாங்கிட்டு வரேன். அட பப்ளு, நீயா? நல்ல வேலை வந்த. வேலை இருக்கு, வா. என்ன வேலை? இன்னைக்கு ராத்திரி டின்னருக்கு நீரஜ் சார் வராரு. அவருக்காக அம்மா தயிர் வடை பண்றாங்க. ஆனா தயிர் கம்மியா இருக்கு, வா போய் வாங்கிட்டு வர. நீ என்ன அந்த நீரஜ ரொம்ப ஓவரா கவனிக்கிற மாதிரி தெரியுது. அட அதுல உனக்கு என்னப்பா பிரச்சனை? வா. சரி வா, போயிட்டு வரலாம். வா போற, வா. சார், அப்படி உங்க மண்டைக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? நீங்க என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சோனியா தங்கச்சி வீட்டை பத்தி முழு விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்பா என்ன பண்றாரு, அம்மா என்ன பண்றாங்க, பொண்ணு ஏன் கனடாக்கு போகணும்னு ஆசைப்படுறா. ஆனா எனக்கு எதுவும் புரியல. ஆனா அங்க மம்தா மேடம் இன்னைக்கு உங்களுக்கு பலமா விருந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏதாவது சொல்லணும்ல. பணத்துக்காக வேலை செய்யறவங்க கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. வெல்கம். Thank you. This is my friend பப்ளு. ஹலோ. அப்புறம் இது என்னோட ஃபாதர். ஹலோ. ஹலோ. அனில் சர்மா. நீரஜ் குமார். வெரி நைஸ் டு மீட் யூ. சேம். வணக்கங்க. வணக்கம். நீங்க இவரை பாருங்க, எவ்வளவு ஃபிட்டா இருக்காரு. கண்டிப்பா உங்க வயசு தான் இருக்கும். அண்ணே, இவருக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்கண்ணா, அப்பதான் இவரும் உங்களை மாதிரி ஃபிட் ஆயிடுவாரு. அப்புறம் இன்னைக்கு நாங்க எங்க வீட்லயும் கொஞ்சம் சமைச்சிருக்கோம். அதனால இன்னைக்கு நீங்க எங்க வீட்லயே தாராளமா சாப்பிடலாமே. கண்டிப்பா சாப்பிடலாம். நல்ல விஷயத்தை ஏன் தள்ளி போடணும்? வாங்க சார், வாங்க. நீங்க போங்க. வாங்க வாங்க. இட்ஸ் a big joke. ஆக்சுவலா நீரஜ், சொல்லுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், என் பொண்ணு படிப்பு எப்படி போய்கிட்டு இருக்கு? பாஸ் ஆயிடுவாள்ல? She is quite an intelligent girl. IIT exam I think Sonia ஈஸியா clear பண்ணிடுவா. அட, ஏன் இன்னும் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? இருங்க நான் பாருங்க. இல்ல வேண்டாம் எனக்கு. அது சரி சார், உங்ககிட்ட கனடா நேஷனாலிட்டி இருக்கும்ல? நான் கனடாவை பத்தி நிறைய படிச்சிருக்கேன். கனடாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அதாவது கனடாவோட கேபிட்டல் சிட்டியோட பேர் என்னன்னாவது தெரியுமா? சொல்லு. டொரண்டோவா? இட்ஸ் நாட் டொராண்டோ, இட்ஸ் சொராண்டோ. டி சைலண்ட் ஆயிடும். உனக்கு கஷ்டம்தான், ஆனா யூ கேன் ட்ரை. பேபிலோ. நீ கிஃப்ட பாத்தியா? இல்ல, ஆக்சுவலி காலையில இருந்து ரொம்ப பிஸியா இருக்கு. கண்டிப்பா இப்ப பாக்குறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு
எனக்கு சொல்லு. ஓகே. குட் நைட். குட் நைட். பாய். பாய். ஹலோ, என்ன? நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? நான் என்ன பண்ணேன்? நீ இப்ப நடிக்காத. என்ன நடிக்கிறேன்? உனக்கு என்னாச்சு? ஐயோ, அம்மா அப்பா எல்லாரும் உள்ள இருந்தாங்க. ஆனா நீ எப்படி அப்படி செய்யலாம் பப்ளு? நான் அப்படி என்ன பண்ணேன் தெளிவா சொல்லு. டேபிளுக்கு அடியில என்னோட காலை டச் பண்ணல. ஹலோ, நான் ஒன்னும் காலை டச் பண்ணல. அப்படின்னா? ஒரு நிமிஷம். உனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்ற, ஆனா கண்டிப்பா நான் அதை செய்யல. உன் அப்பாவை பத்தி சொல்லவே கூடாது. மிச்சம் இருக்கிறது யாரு? அந்த கனடாக்கார பெருசு மட்டும்தான். எனக்கு என்னமோ அவன் சரியான ஆள் மாதிரி தெரியல. நீ கொஞ்சம் அமைதியா இரு, கண்டதை உளராத. இங்க பாரு, நீ சாப்பிட்டல்ல? இங்க பாரு, ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு. சோ நீ கிளம்பு. போ, கிளம்பு. ஹலோ. ஹலோ. நீ கிஃப்ட்டை பார்த்தியா? ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? அது சரி, உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும்னு நினச்சேன். நாளைக்கு லஞ்சில் என்ன மீட் பண்ணுறியா? யா. இது ஒரு ரிக்வெஸ்ட் தான். சோனியா, நான் உனக்கு கொடுத்த ட்ரெஸ் இருக்குல்ல, அதையே போட்டுக்கிட்டு வா. என்னது? இது வரைக்கும் நீ யார் கூடயாவது டேட்டிங் போயிருக்கியா? இல்ல. அப்போ இந்த லஞ்சை டேட்டா கன்சிடர் பண்ணிக்க. ஓகே. ஐயோ, அம்மா அப்பா எல்லாரும் உள்ள இருந்தாங்க. நீ எப்படி அப்படி பண்ணலாம் பப்ளு? நான் அப்படி என்ன பண்ணேன் தெளிவா சொல்லு. டேபிளுக்கு அடியில நீ என்னோட காலை டச் பண்ண. அந்த கிழவன் நிச்சயமா சரியான ஆள் இல்ல. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நீ ஏன் நெக்லஸை போட்டுட்டு வரல? இல்ல, அம்மா அதை பார்த்துட்டா ஏதுன்னு கேட்பாங்கல்ல, அதனால தான் போட்டுக்கல. இருந்தா கூட நானே உனக்கு போட்டு விடுறேன். யா. I hope you don't mind. Sure. Looking beautiful, but not more than you. Thank you. நீ என்னைக்காவது வைன் குடிச்சிருக்கியா? ஆக்சுவலி காலேஜ்ல எப்பயாவது திருட்டுத்தனமா குடிப்போம். வைனை திருட்டுத்தனமா இல்லை, ஓப்பனாக குடிச்சாதான் ரொம்ப ஜாலியாக இருக்கும். லெட்ஸ் have fun. யா. Cheers. Thank you.
டியர் சோனியா, ஐ லவ் யூ. எனக்கு தெரியும் நமக்குள்ள இருக்கிற வயசு வித்தியாசம் நம்ம காதல அனுமதிக்காது. ஆனா உண்மை என்னன்னா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இது சாத்தியமே இல்லை. ஏன்னா நீ என்னை விட வயசுல ரொம்ப சின்னவன். அண்ட் சொசைட்டி நம்மளை என்னைக்குமே ஒன்று சேர விடாது. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐ எம் சோ சாரி. சாரி சோனியா. ஐ லவ் யூ டூ. நானும் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன். அதை தவிர எனக்கு எதுவும் ரொம்ப பெருசு இல்லை. ப்ராமிஸ் மீ, நீங்க தனியா கனடா போக கூடாது. என்னையும் கூட்டிட்டு போகணும். நான் உங்களுக்காக எல்லாரையும் எதிர்த்து போராட ரெடியா இருக்கேன். ஐ ப்ராமிஸ் யூ சோனியா. ஐ ப்ராமிஸ் யூ. யூ லவ் மீ? ஆண்டி, சோனியா எங்க? அவ ரூம்ல தான் இருப்பா. என்னடா பண்ற? டேய் சோனியா, நீ என்ன இங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு பப்ளு. என்னடா? ஐ லவ் யூ சோனியா. என்ன விளையாட்டு இது பப்ளு? Hey, I'm serious. Really, I love you, Sonia. I want to marry you. நீ என்ன பண்ணிட்டு இருக்க பப்ளு? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீ என்ன பைத்தியமா? என்கிட்ட அப்படி என்ன குறை இருக்கு? என்னப்பா உன்கிட்ட அப்படி என்னதான் இருக்கு? நான் கனடால செட்டில் ஆகணும், இங்க இல்ல. ஓஹோ, அப்ப இதான் விஷயமா? இது உனக்கு இந்த கிழவன் தானே கொடுத்தாரு? ஆமா, உண்மைதான். நீ அந்த பெருசு கூட சுத்திக்கிட்டு இருக்க இல்லையா? சோனியா, கனடா போகணுன்ற ஒரு காரணத்துக்காக இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற நீ? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நீ என்ன செய்யறதா இருந்தாலும் செய்டா. இப்ப நீங்க இருந்து கிளம்பு. பப்ளு. ஹலோ அங்கிள், உங்க பொண்ணு சோனியா இருக்கால்ல, அவ என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? என்னாச்சுப்பா? அவ அந்த கிழவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கா. நீங்க ஒரு தடவை பேசி பாருங்க அங்கிள். எங்க போற? என்னாச்சுப்பா? நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. நாளைக்கு உன்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்க்க வர்றாங்க. என் ஃப்ரெண்டோட பையன் பேங்க்ல மேனேஜரா இருக்கான். அப்பா, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல. அப்ப நீ வேற யாரதான் கல்யாணம் பண்ணிப்ப? இவளை கேளு. யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என் விருப்பப்படி தான் பண்ணிப்பேன். அப்படின்னா நீ வேற யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற? நீரஜ். யார் அந்த நீரஜ்? நீரஜ் சச்தேவ். நீரஜ் சச்தேவ்னா அது யாரு? நேத்து சாப்பிட வந்தாருல. நீரஜ் அங்கிள்னு சொல்லு, புரிஞ்சுதா? நீரஜ் அங்கிள். மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது சொன்ன உன் நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். அப்பா, அம்மா, அப்பா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ளே கடை. அப்பா சொல்றது கேளுங்க. அப்பா டோர் ஓபன் பண்ணுங்க. அந்த நீரஜ் யாருன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரன். அவன் வயசுக்கும் என் வயசுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. அவனை போய் உன் பொண்ணுக்கு ஏன் இப்படி கேவலமான யோசனை வருதுன்னு தெரியல. இந்த கல்யாணம் நடக்காது. நீங்க நாளைக்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லிருங்க, நிச்சயம் பண்ணிடுவோம்.
ஹலோ நீரஜ், அப்பாக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவர் என்ன ரூம்ல லாக் பண்ணிட்டாரு. நீரஜ், நாளைக்கு என்ன மாப்பிள்ளை பார்க்க வராங்க. ஏதாவது பண்ணுங்க நீரஜ். நீ எதுக்கும் பயப்படாத. ஐ ப்ராமிஸ், உன்னோட கல்யாணம் என்னோட தான் நடக்கும். ஓகே நீரஜ். இது விஷ பாட்டில். இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. வெளியே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஏதாவது ஏடா கூடமா பண்ண, இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்ன, இந்த விஷத்தை நான் உனக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்க அம்மாவுக்கு கொடுத்துட்டு கடைசியா நானும் குடிச்சு செத்துருவேன். மொத்த விளையாட்டும் முடிஞ்சு போயிடும். வாய மூடிக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வெளியே வா. இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம். கொடு. இந்தா, தீனாவையும் சவிதாவையும் அனுப்புறேன். சீக்கிரமா கிளம்பி அங்க வந்துரு. என்னங்க எங்க சம்பந்தியமாவை காணோம்? அது இவளுக்கு 100 ஆயிடுச்சு. இதோ வந்துட்டாளே. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? புது பிசினஸ் நாங்க ரொம்ப நல்லா ஆரம்பிச்சீங்க. இருக்கு. நீங்க பொண்ண வர சொல்லுங்க. முகூர்த்த நேரம் போய்கிட்டே இருக்குல்ல. ஆ ஆ, நீ போய் அதோ வந்துட்டா. இதோ பொண்ணே வந்துட்டா பாருங்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. பொண்ணை பாத்துக்கடா. நீ ரொம்ப அழகா இருக்க. யாரு கண்ணும் படக்கூடாது. வா, நீ போய் இங்க உட்கார். இத பாருங்க, நம்ம எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை சீக்கிரம் முடிச்சிடலாம். இந்தாப்பா. நான் போய் பார்க்கறேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம். மிஸ்டர் சுனில் சார் இருக்காரா? இருக்காரு. என்ன விஷயம்? பார்சல் வந்திருக்கு. அவருக்கு பார்சலா? அவருக்கே தெரியும் சார். சரி. சுனில் சார், யாரோ உங்களுக்கு பார்சல் அனுப்பியிருக்காங்க. எனக்கா? எங்கிருந்து வந்திருக்குன்னு கேட்டேன். அதுக்கு உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டான். பாருங்க. நம்ம இங்க இருக்கிறது யாருக்கு கண்ணா தெரியும்? இதை இங்க வைக்கிறேன். இது என்னது? இதுல என்ன இருக்கு? என்னாச்சு? என்னன்னு சொல்லுங்க. நீங்களே இந்த கன்றாவியை பாருங்க. அப்பா, நிச்சயதார்த்தத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு தடவை சரியா பொண்ணை பத்தி எல்லார்கிட்டயும் விசாரிச்சிருக்கலாம்லப்பா. இன்னும் எதுக்கு நம்ம இங்க நின்னுட்டு இருக்கணும்? இல்ல இங்க பாருங்க சுனில், நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம உட்கார்ந்து கொஞ்சம் பொறுமையா பேசலாமே. போதும், நிறுத்துங்க சார். இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஒரு சாப்பாட்டுல பூசணிக்காய் மறக்கிறீங்க. இந்த போட்டோல இருக்கிறது உங்க பொண்ணுதான். இல்ல நம்மள சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் புரிய வரும். இல்ல சுனில், இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ளீஸ் சுத்தமா நினைச்சு கூட பார்க்கல சார். நாங்க மட்டும் இல்ல, கௌரவமான குடும்பத்தை சேர்ந்த யாரும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க சார். வடக்கண்ணா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சுனில், இங்க பாருங்க சுனில். அப்பா, அம்மா, இனிமே விஷம் குடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அதுவும் அவமானப்படுவோன்ற பயத்துல. ஏன்னா ஏற்கனவே அவமானப்பட்டாச்சு. இனிமே இந்த வீட்டுக்கு என்ன பொண்ணு பார்க்க எவனும் வரமாட்டான். இதுக்கு மேல நம்ம கிட்ட எந்த வழியும் இல்ல. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். நீங்க என்ன நீரஜ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. சரியா? என்னாச்சு இவளுக்கு? கொஞ்சமாவது வெக்கம், மானம் இப்படி எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியலையே.
அத்தைக்கும் மாமாக்கும் இதுல சந்தோஷம் இல்லை போல இருக்கு. சரி, நான் உங்ககிட்ட ஒரு நியூஸ் சொல்லட்டா? என்னோட புது அத்தையும் புது மாமாவும் இப்போ ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவாங்க பாரு. அது பொண்ணை வழி அனுப்புற சடங்கு. நீங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க கனடாவுக்கு போயிடுவோம். அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். பக்கத்துல வாடகைக்கு வீடு எடுத்திருக்கேன்ல, அதை நான் காலி பண்ணிடுவேன். விசா கிடைக்கிற வரைக்கும் நாங்க இங்கேயே தான் இருப்போம். உங்களுக்கும் உங்களோட மாப்பிள்ளைய உபசரிக்க நல்ல வாய்ப்பு கிடைக்கும்ல. இங்க பாருங்க, நாம நினைச்சது நடந்துருச்சு. ஆனா நான் ஒண்ணு கேட்கவா? நீங்க அந்த போட்டோஸை எப்போ எப்படி எடுத்தீங்க? எனக்கு எதுவுமே தெரியலையே. நீ ரொம்ப நல்லாவே போட்டோ எடுத்திருக்கம்மா. ஏந்தா இதுக்கான பணம். சரி, எப்படியாவது இந்த போட்டோஸை சோனியாவோட அப்பம் பார்க்குற மாதிரி அனுப்பிடு. எதுக்கு நீ அந்த ஃபோட்டோகிராஃப்ஸை பற்றி கேட்டுட்டு இருக்க? அந்த ஃபோட்டோகிராஃப்ஸை உனக்கு தெரியாமல் நான் எடுத்தேன். அப்போ தான் ஃப்யூச்சரில் அந்த ப்ரீஷியஸ் மூமெண்ட்டை உனக்கு காட்டி உன்னை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்னால நீ ஒரேடியாக எனக்கு சொந்தமாயிடுவேன்னு யாருக்கு தெரியும்? அது சரி, நம்ம கனடாக்கு எப்போ போறோம்? டார்லிங், இன்னைக்கு முதலிரவை கொண்டாடலாம். அதுக்கப்புறம் நாளைக்கு மறுநாள் கனடாவுக்கு போயிடலாம். கொஞ்சம் பால் கிடைக்குமா அத்தை? கண்டிப்பாண்ணே. நீங்க வெளியில உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். அண்ணன் கூப்பிடாதீங்க, மாப்பிள்ள. மாப்பிள்ள கொஞ்சம் சூடா கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். இனிமே இந்த வீட்டில் இருக்கணும்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பாக்கு முன்னாடி 2-3 மாசம் ஆகும்னு சொல்றீங்க. நீங்க தானே கொஞ்ச நாள் வேலை இருக்கு, அதுக்கப்புறம் கனடாக்கு போயிடலான்னு சொன்னீங்க. அது எப்படி 2-3 மாசம் ஆச்சு? டார்லிங், நீ தேவையில்லாம கவலைப்படுற. ஐயோ, இது நம்ம வீடு. இந்த வீட்டோட ஒரே பொண்ணு நீ. நான் இந்த வீட்டோட மாப்பிள்ள. ஒரு 2-3 மாசம் இங்கேயே இருந்துகிட்டு அதுக்கப்புறம் கனடா போனா என்ன ஆயிட போகுது சொல்லு? நமக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்குமா? நீங்க என்ன சொல்றீங்க? அது எப்படி திடீர்னு 2-3 மாசம் ஆச்சு? உங்களுக்கே நல்லா தெரியும், கனடாக்கு போகணும், அங்க இருக்கணும்ன்றது என்னோட கனவு. நீங்க என்ன கனடாக்கே கூட்டிட்டு போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. நான் தான் 2-3 மாசத்துல கூட்டு போறேன்னு சொல்றேன்ல, அது வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். வாயை திறந்த கனடாவுக்கு போனோமா? அண்ணா, இல்ல மாப்பிள்ள, நீங்க என்ன கூப்பிட்டிருந்தா நானே வந்திருப்பேனே. நீங்க எதுக்கு என்கிட்ட வரணும்? நான் தான் உங்ககிட்ட வரணும். நான் உங்க மாப்பிள்ளையாச்சே. வாங்க, வந்து உட்காருங்க. இங்க பாருங்க அத்தா, உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. சோனியா இருக்காளே, தேவையில்லாம பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு விசித்திரமா பிஹேவ் பண்றா. இந்த விசா வாங்குற வேலை எல்லாம் 1-2 நாள்ல முடியாது.
அது நடந்து முடிகிற வரைக்கும் எங்களால் வெளிநாட்டுக்கு போக முடியாது. என்னை விட 2-3 வயசு தான் சின்னவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு என்னோட ஃபீலிங் என்னன்றது நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுதுல்ல? எந்த பிரச்சனையும் இல்ல மாப்ள. இது உங்க வீடு. எத்தனை நாள் வேணும்னாலும் நீங்க இங்கே இருக்கலாம். நீங்க இங்க இருந்தீங்கன்னா எனக்கும் அது நல்லா தான் இருக்கும். சோனியாக்கு நான் புரிய வைக்கிறேன். நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்க. செம்ம ஜாலியா இருக்கும். அதுவும் உங்களோட இருந்தா. ஒரே வீட்டிலன்னு சொன்னேன். என்னமாச்சு? நீ ஆசைப்பட்டதுதான் நடந்துருச்சுல்ல? அம்மா, நான் நினைச்சது மட்டும் தான் நடக்கவே இல்ல. நீரஜ் கனடா போறத பத்தி பேசவே மாட்டாரு. நேத்து வரைக்கும் 2-3 நாள் சொன்னாரு. ஆனா இப்போ 3-4 மாசம் ஆகும்னு சொல்றாரு. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. நீரஜ் கனடாக்கு போக மாட்டாரு. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க போதும். நீங்க என்ன சொல்றீங்க அம்மா? நான் இப்ப என்ன சொல்றேனோ அதுதான் நடக்கும். மாமா, நீங்க கோவப்படுறதை விடுங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா சோனியாவும் சந்தோஷமா இருப்பா. உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தானே? அப்படிதானே அத்தை? நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். எல்லாமே சரியாயிடும். நீங்க எங்க மாப்பிள்ள. இந்த விஷயத்துல இப்போதைக்கு நான் எதையும் பேசுறதா இல்ல. சரி, அப்புறமா பேசிக்கலாம் மாமா. இப்போ துருப்புச்சிட்டு என் கையில இருக்கு. அதனால இனிமே இந்த வீடியோ எனக்கு எதுக்கு? இங்க பாருமா, நாம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். அவன் நல்லவன் இல்ல. அவன் உன்கிட்ட செய்யறத என்கிட்ட செய்யணும்னு நினைக்கிறான். அப்படின்னா ஐயோ என்னம்மா சொல்றீங்க? அவன் இப்ப வெளியில போயிருக்கான். இவன் கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சே ஆகணும். இவன் அவனை பத்தி உன்கிட்ட ஏதாவது சொன்னானா? அவனோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல அவங்க குடும்பத்தை பத்தி ஏதாவது? இல்ல அவன் அங்க என்ன பண்றான், யாரோட இருக்கான்னு அப்படி ஏதாவது? தெரியாது. ஆனா ஐடி ப்ரூஃப், பாஸ்போர்ட்டை வச்சு கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். நான் செக் பண்றேன். முதல்ல பாரு. அம்மா, இந்த ஐடி ப்ரூஃப்ல காசியாபாத் அட்ரஸ் தான் இருக்கு. அந்த ஆளை பார்க்கும்போது ஏதாவது குழப்பம் இருக்கும்னு நினைச்சேன். இவன் நம்ம எல்லாரையுமே ஏமாத்தி இருக்கான். அட கடவுளே, ஒரு நிமிஷம் நீங்க உட்காருங்கம்மா. ஹலோ பப்ளு, எனக்கு உன்னுடைய உதவி தேவை. என்னாச்சு? நீங்க வந்துட்டீங்களா? வந்துட்டம்மா. நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே. நம்ம கனடாக்கு எப்போ போறோம்? ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம்ல? கனடாவுக்கு இல்ல, நான் உன்னை வேற இடத்துக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். புரியல. சோனியா, நீ என்ன காதலிக்கிறல்ல? ஆமா, நிறைய. ஆனா என்ன பண்றது, நான் உன்னை காதலிக்கலையே. நீ என்னை பத்தி என்ன சொன்ன? எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு தெரியும். சோனியா, ஆக்சுவலி
நான் கனடாவுக்கு போனதே இல்லை. நான் கனடாவை சேர்ந்தவனும் இல்லை. நான் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ரொம்ப பொய்யானவன். அதோட உன்னோட நான் ஜாலியாக இருக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் உன் அப்பனோட இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி தெரிஞ்சதும் உன் அப்பனோட ப்ராப்பர்ட்டியை எப்படியாவது சுருட்டணும்னு பிளான் பண்ணேன். அது மட்டும் இல்லை, நான் முட்டாளாக்கினது உன்னை மட்டும் நினச்சிக்காத, நிறைய பொண்ணுங்களை முட்டாளாக்கியிருக்கேன். சோனியா, எப்படியோ உனக்கு என்னை பற்றின உண்மைகள்லாம் தெரிஞ்சு போச்சு. ஸோ நான் உனக்கு டிக்கெட் வாங்கி தந்தே ஆகணும்ல டார்லிங். உனக்கு கனடா போனோம்ல, உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன். நீ கனடாவுக்கு 2 நிமிஷத்துல போயிடுவ. நீ செத்து தொலைஞ்சதும் உன்னோட ஆத்மா பாஸ்போர்ட் இல்லாம வீசா இல்லாம நேரா கனடாவுக்கு போய் சேர்ந்துடும். என்ன சொல்ற? சோனியா, என்னாச்சு? என் பொண்ணுக்கு என்னாச்சு? ஏய் ஏய் என்னடா என்ன பண்ண? என் பொண்ணை என்ன பண்ண? ஏய் வாயை மூடு மூடு. சோனியா, இங்க பாருடா. என் பொண்ணுக்கு என்னாச்சு? ஏய் என்னாச்சுன்னு சொல்லு. என் பொண்ணுக்கு என்னாச்சு? வாயை மூடுடா கிழவா. நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? கத்துன உன் பொண்ண மாதிரி உன் பொண்டாட்டியையும் கொன்னுடுவேன். ஏய் சோனியா, சோனியா. கான்ஸ்டபிள் செக் பண்ணுங்க. சோனியா செத்து போயிட்டாங்க சார். ஆம்புலன்ஸை வர சொல்லுங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்புங்க. என்னடா பாக்குற? வா போடா. ஏய் ஓ வா.